15 நிமிடம் செலவழிச்சா ஒரு வருடத்துல உங்களால பணக்காரனா ஆக முடியும். நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதுன்னா, தினமும் கண்டிப்பா நீங்க ஒரு 15 நிமிஷமாவது உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நீங்க செலவழிச்சே ஆகணும். அத நீங்க 21 நாட்கள் ஃபாலோ பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களால அந்த இலக்க அடைய முடியும். நான் இந்த 21 நாட்கள் ஃபாலோ பண்ணா மட்டும் என்னால பணக்காரனா ஆக முடியுமான்னு கேட்டா, கிடையாது. இல்ல நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாராலயும் பண்ண முடியாது. யார் ஒருத்தவங்க பணக்காரனா ஆயே தீரணும், என்னோட இலக்க நான் அடைஞ்சே தீரணும்னு யார் தீர்மானமா இருக்காங்களோ, அவங்களால மட்டும் தான் பணக்காரனா ஆக முடியும். 21 நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இந்த சில ஹேபிட்ஸ் உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, உங்க இலக்க அடையிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா அதுல விடாமுயற்சியோட தொடர்ந்து செயல்படுவீங்க. அந்த 21 நாட்கள் நீங்க பண்றது தான் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த ஹேபிட்ஸ் உங்க லைஃப் ஸ்டைலாவே மாற ஆரம்பிச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஓடுற எல்லாருமே ஜெயிச்சுருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க இலக்க நோக்கி யார் தொடர்ந்து ஓடிட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அங்க ஜெயிக்க முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து என் இலக்க அடையணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மணி ரிலேட்டடா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்காக ஒரு 15 நிமிடம் செலவழிங்க. உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை அஃபர்மேஷன் பண்ணுங்க. சில பேருக்கு எழுத முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க எழுதலாம். இல்ல என்னால எழுத முடியாதுங்கிறவங்க ஒரு அமைதியான பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டு உங்க கண்களை மூடி உங்க மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்க எப்படியெல்லாம் உங்க லைஃபை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு பாருங்க. அதை நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே அஃபர்மேஷன் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. சில பேர் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது உங்களை அதிகப்படியா பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியா நீங்க மாறுவீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். மார்னிங்கே ஃபோன் எடுத்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் எடுத்த உடனே ஃபோனை தான் எடுத்து ஃபோனை நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற நோட்டிபிகேஷன்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாக்கே உங்களுடைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்களுக்கான நேரத்தை நீங்க அதுல மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ காலையில எந்திரிச்சுன்னா ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய அஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன்னு, தேவையானவற்றின் மீது கவனம் செலுத்துங்க. இப்போ சாப்பிட உட்கார்ந்தா கூட டிவி தேவைப்படுது, மொபைல் தேவைப்படுது. அதை பார்த்துட்டே தான் நம்ம சாப்பிடுறோம். அதுல என்ன இருக்குது, என்ன சாப்பாட்டுல இருக்குதுன்னு கூட பார்த்து சாப்பிடுறது இல்ல. அந்த மாதிரி இல்லாம நீங்க செய்யற ஒரு தொழிலா இருந்தாலும் அதுல கவனத்தோட அதே ஒரே போக்கஸோட நீங்க செய்ய ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம ஏதாவது வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியாதான்னு தோணி போன் எடுத்து நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ட்ரேடிங் ஆப்பை பாக்குறாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம், அந்த ட்ரேடிங் ஆப்பை பார்த்துட்டு அதுல நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டா என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, நமக்கு 1000ல பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்குது, லட்சத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்றதுக்கான அவங்க கிட்ட சோர்ஸ் எதுவும் இல்ல. ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்க முடியாது. அதே போன்ல என்ன ஆகுது, லோன் ஆப் அப்படி இருக்குதுல்ல, அதுல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி லோனும் வாங்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி அவங்க ட்ரேடிங்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, லாஸ் ஆகுது. அப்போ கடன் கொடுத்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆப் மூலமா கடன் வாங்குறது ரொம்பவே தப்பு. ஏன்னா அதுல நம்ம கான்டாக்ட் எல்லாமே அவங்க அக்சஸ் பண்ற மாதிரி போயிடும். கான்டாக்ட் வச்சு நமக்கு த்ரெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாட்டிக்காதீங்க. யாரோட நாலேஜே இல்லாம நீங்க பண்ணாதீங்க. ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னா அதுக்கான நாலேஜோட நீங்க பண்ணுங்க. அதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க. இப்போ செபிங்கிறதுக்கான ரிஜிஸ்டர் பண்ண ஆட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களுடைய நாலேஜோட பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றின ஸ்டடீஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதை பற்றின ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழிலை நீங்கள் பண்ணும்போது அந்த தொழில் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், எங்கே போய் நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே குறைஞ்ச விலையில் கிடைக்குது, எங்கே ஷாப் வைக்கலாங்கிற ஒரு ஸ்டடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிஸ்னஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு அஸ்திவாரமே. இப்போது அந்த பொண்ணோட லைஃபே போச்சு.
கடன்னால நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு கடன்காரங்க என்ன தொல்லை பண்றாங்க அப்படின்னு அவங்களோட உயிரே போயிடுச்சு. இதனால யாரு பாதிக்கப்படுறது? அவங்களுடைய குடும்பமும் அந்த குழந்தைங்களும் தான். நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் கவனமா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. தேர்ட் ஒன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். பணக்காரர்கள் அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் தான். அவங்க எதுக்கு அதிகப்படியான டைம் கொடுக்குறாங்களோ அது பணமா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு சோஷியல் மீடியால நீங்க ஒரு 1/2 an hour நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அதுல ஒரு 2, 3 ஹவர்ஸ் என்ன பண்ணிடுவீங்க, அதுல உங்களுக்கு டைம் போறதே தெரியாம அதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. அது மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. ஆனா மற்றவங்களுக்கு தான் அது என்னவாகுது? பணமா கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்க டைம நீங்க பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல செயல்படுத்தும்போது, அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ கிடைக்கும். நீங்க எந்த ஒரு விஷயம் பண்றீங்கனாலும், நாளே என்ன பண்ணிடலாம்? பிளான் பண்ணிடலாம். நான் நாளைக்கு என்ன பண்ண போறேங்கிறத நீங்க ஒரு ஷெட்யூல் பிரிப்பேர் பண்ணிடலாம். அந்த ஷெட்யூல் மூலியமா எது ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணுங்கிறத பிரையாரிட்டி வைஸ் நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? அந்த வொர்க்க நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ பண்ண வேண்டிய விஷயம் மறந்து போயிருக்கும். ஐயோ! நம்ம இந்த விஷயம் பண்ணணுமே, மறந்துட்டோமேன்னு தோண ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அத யோசிச்சு நீங்க ஒரு ஷெட்யூல் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு எழுத ஆரம்பிப்பீங்க. அது மூலியமா இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் பண்ணணுங்கிற பிரையாரிட்டிய நீங்க பண்ண ஆரம்பிக்க முடியும். அது மூலியமா உங்களுடைய டைம் என்ன ஆகுது? அதிகப்படியா சேவ் ஆகுது. உங்களோட வொர்க்க ஈஸியா முடிக்கிறதுக்கான வழியா இருக்கும். 4த் ஒன் வந்து எளிதில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுலருந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணியிருக்கேங்கிறத தான் நீங்க எடுத்துக்கணும். அத விட்டுட்டு நான் இதுல லாஸ் ஆயிட்டேன். நீங்க இப்போ ஒரு தொழிலே பண்றீங்கன்னா, ஒரு 1 மந்த் நல்லா போகுது. நெக்ஸ்ட் மந்த் ஏதோ ஒரு விஷயத்தினால லாஸ் ஆகுது. அப்போ அந்த லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதே இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட நீங்க இழக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மந்த்ல நான் என்ன லாஸ் பண்ணேன்? எதனால எனக்கு இந்த மந்த் லாஸ் ஆச்சு? எதுல நான் பணத்த அதிகப்படியா விட்டேங்கிறத யோசிச்சு, நிதானமாவும், அமைதியாவும் நீங்க செயல்பட்டீங்கனாலே, அடுத்த மாசம் இந்த ப்ராஃபிட்ட அதாவது இன்னைக்கு விட்ட நீங்க ப்ராஃபிட்ட நெக்ஸ்ட் மந்த்ல சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் படியா போக முடியும். ஸோ நீங்க இதிலயே வந்து நான் லாஸ் ஆயிட்டேன்னு உட்கார்ந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் நீங்க பண்ணக்கூடிய வேலை உங்களால பண்ண முடியாம போயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், கவர்ன்மெண்ட் எக்ஸாம்லாம் நெறைய பேர் எழுதுறாங்க. ஒரு 7,000 வேகன்சி இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் எழுதுறாங்க. அதுல அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்றாங்க, போஸ்டிங் போடுறாங்க. ஸோ ஆனாலும் எனக்கு இவ்வளோ பேர் எழுதுறாங்க, எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு நெனச்சு, அவங்க இல்லாம அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்ன பண்றாங்க, அங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னாலும், அந்த இடத்துல நான் தோண்டு போகாம, செகண்ட் அட்டெம்ப்ட்டும் என்ன பண்றாங்க, அவங்க அட்டெண்ட் பண்றாங்க. அதுக்கான உழைப்ப குடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்துல இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ எடுத்து தான் அடுத்தது அவங்க வெற்றிய நோக்கி போயிட்டு இருக்காங்க. 5th ஒன் பார்த்தீங்கன்னா, எதையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்றது. இப்போ நெறைய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பேருக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிறதுல இல்லாம, அவங்க மத்தவங்களுக்கு அதிகப்படியா செலவு செஞ்சிருக்காங்க. உதவி செஞ்சிருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா, அதிகப்படியா நம்ம பணத்த யாருக்கு குடுக்குறோமோ, எதையும் எதிர்பார்க்காம குடுக்குறோமோ, அந்த பணம் என்ன ஆகுதோ அவங்களுக்கு அதிகப்படியா ஈர்க்க ஆரம்பிக்குது. ஸோ, நீங்க யாரையும் வந்து அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரி, பணம் குடுக்குறதா இருந்தாலும் சரி, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஆசிரமத்துக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, உங்களால முடிஞ்சது ரூ. 100 தான் அப்படின்னாலும் பண்ணுங்க பரவால்ல. அந்த ரூ. 100 அன்னைக்கு அநாத ஆசிரமத்தில இருக்கிற ஒருத்தருடைய டிஃபன் செலவுக்காவது அது உதவியா இருக்கும். ஸோ யாருக்கும் எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அதிகப்படியான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் பெர்சனா இந்த பிரபஞ்சம் உங்கள உருவாக்கி குடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் நஷ்டம் வராம வீட்ல இருந்தே எப்படி தொழில் செய்யலாங்கிற ஒரு 10 தொழிலோட ஐடியாவோட வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அத செக் பண்ணி பாருங்க.